अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णोऽस्सयामुनं रामं पद्माक्षनाथशतजित्सेनेशरमारमापतीं वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे வேதாந்ததேசிகம். இந்த தனியன் பிரம்மசந்திர சுதந்திரஜீயர் அருளினது. இந்த தனியனை ஏற்றத்தை கருதி இது சுவாமியினுடைய ஆச்சாரிய சம்பந்தத்தை சொல்கிறது. பகவத் விஷய காலக்ஷேபத்தை குமார வரதாச்சார சுவாமி கிட்ட பிரம்மதந்திர சுதந்திரஜீயர் தேசிகனை மாத்திரம் ஆச்சாரியனா பறிக்காத அவருடைய திருக்குமாரிடத்துலையும் ஆச்சாரிய புத்தி பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு அவரிடத்துல தேசிய இதான் பகவத் விஷய காலக்ஷேபம் பண்ணுச்சு. சுவாமி தேசிகனுடைய நிகம பரிமளம் அப்படின்ற கிரந்தம் இப்போது நமக்கு இல்லை. அந்த கிரந்தத்தினுடைய சீர்மையை கருதி ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் அப்படின்ற இந்த தனியை அருளி செய்தார். முதல்ல ராமானுஜ தயா பாத்திரம் அப்படின்னு சொல்றது, ராமானுஜர்ன்றது அவருடைய மாத்துலர். ராமானுஜார்யாத் யாத்ரேயான் மாதுலா சகலா கலாஹ அவாபவிம்சத்யப்தேயஸ்தஸ்மை பிராஜ்ஞாய மங்களம் அப்படின்னு மங்களத்தில் அனுசந்தானம் பண்ணுறமே. அந்த மாதிரி சகலா கலாக அவாப எல்லா கலைகளையும் 20 வயசுக்குள்ளே மாத்துலரிடத்துல ஆத்ரேய ராமானுஜாச்சாரியர்கிட்ட கிரகிச்சு பிராஜ்ஞரா விளங்கினார் அப்படி. அதனால தேசிகனுடைய பெருமை மொத்தத்துக்கும் காரணம் கிடாம்பி அப்புள்ளார் தான். கிடாம்பி அப்புள்ளாருக்கு திருத்தகப்பனார் ஸ்ரீரங்கராஜர் அப்படின்ற சுவாமி. அவருக்கு திருத்தகப்பனார் ராமானுஜ பிள்ளான். அவருக்கு திருத்தகப்பனார் தான் கிடாம்பி ஆச்சான், மடப்பள்ளி ஆச்சான் சொல்லக்கூடிய பிரசித்தராக இருக்கக்கூடிய பிரணதார்த்திகரர் மடப்பள்ளி ஆச்சான். மடப்பள்ளி ஆச்சான் குமாரர் ராமானுஜ பிள்ளான். ராமானுஜ பிள்ளான் திருக்குமாரர் ஸ்ரீரங்கராஜாச்சார். ஸ்ரீரங்கராஜாச்சார் திருக்குமாரருக்கும் தன்னுடைய பிதாவும் ஆச்சாரியருமான ராமானுஜ பிள்ளான் அப்படின்ற திருநாமத்தையே இவருக்கும் விட்டார். அதாவது அப்புள்ளார் இருக்காரே, அந்த அப்புள்ளாருக்கு தகப்பனார் தம்முடைய தகப்பனாரிடத்திலே, அதாவது அப்பிள்ளாருடைய பிதாமகனிடத்திலே எல்லாம் கிரகிச்சதுனால அந்த ஆதரன் தோற்ற ராமானுஷ பிள்ளான் அப்படின்னு இது பண்ணார். அதில் ராமானுஜன்னு திருநாமம் அவருக்கு. பிள்ளான்றது தான் அந்த இங்கே ஏகதேசமாக சொன்னாலும்
அதை சொல்கிறதா பூர்ண நாமதேயத்தை சொல்கிறதா ஆகும். எப்படி ரங்கநாத முனி, ஸ்ரீரங்கநாத முனின்னு நாதமுனிகளுக்கு திருநாமம் இருந்தாலும் நாதன் நாதன் நாதமுனி அப்படின்னே விவகாரம் பண்ணுறது, அது பூர்ண விவகாரம் பண்ணத்துக்கு இதுவாகும் அப்படின்னு சுவாமி தேசிகன் கத்திய ஸ்தோத்திர பாஷ்யத்தில் அருளியிருக்கார். அதே போல் இந்த இடத்துல இவருக்கு ராமானுஜன்னு திருநாமம், இல்லை பிள்ளார் அப்பிள்ளார் அப்படின்னும் அப்படியே விவகரிக்கிறது உண்டு. அதுக்கப்புறம் அப்புள்ளார்ன்றதும் விவகரிக்கிறது உண்டு. பிள்ளான் அப்பிள்ளான், அதான் அப்பிள்ளான்ற சப்தமும் உண்டு இவருக்கு. அப்புள் ஆர், புல்னா கருத்மான், அந்த புல் அப்படின்னு இவருக்கு திருநாமம் உண்டு. இப்படி பிரசித்தமாக இருக்கக்கூடிய அப்பிள்ளார் அந்த அதான் சம்பிரதாயத்தில் இவருக்கு தான் வாதிகம் சாம்புவாகர் அப்படின்ற திருநாமம். இவருக்கு கிடாம்பி அப்புள்ளார், அப்பிள்ளார், ராமானுஜாரியர் ரெண்டும் சேர்ந்தபடியாக ராமானுஜ பிள்ளான். அதுக்கப்புறம் வாதிகள்லாம் இவர் ஜெயிச்சு பண்ணுறதுனால வாதிகம் சாம்புவாகர் அப்படின்னு இவருக்கு திருநாமம். அப்படிப்பட்ட மகானிடத்தில் இவர் அவருடைய தயைக்கு பாத்திரமானார். தயை அதாவது பொதுவாக பல இடங்களில் நாம் சொல்கிறது உண்டு, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கு மீதளிப்பா, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், வாங்க குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்ற ஸ்தலங்களில் உள்ளுரை பொருளாக காட்டப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால், ஆச்சாரியாலாம் சிஷ்யனுக்கு எவ்வளவு ஏற்குமோ அவ்வளவும் அவர் சொல்லக்கூடியவர்கள். சிஷ்யனுக்கு எவ்வளோ கிரகண தாரண சக்தியெல்லாம் இருக்கோ அவ்வளோதான் அவள் சொல்ல முடியும். ஆனால் ஒரு சிஷ்யனுக்கு ஒரு மாதிரி அனுகிரகம், இன்னொரு சிஷ்யனுக்கு இன்னொரு மாதிரி அனுகிரகம் அவள் பண்ணுறதில்லை. இந்த சிஷ்யன் அவளிடத்திருக்க கொண்டிருக்கிறதுல பக்தினாலே அவள் சொல்கிறதுல பிரஷ்னகால பிரதீட்சா அப்படின்னு இவன் எதிர்பார்த்துருந்து கேட்டு அந்த மாதிரி இருந்தான்னா அவள் சொல்ல 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 எல்லாம் தெரியும். இவன் பக்தி திட்டமாக இருந்ததுன்னா எப்போது காலக்ஷேப சமயம் மாத்திரம் பண்ணிவிட்டு மீதி போது அப்படி இருக்கான் அந்த மாதிரி. அதனால் ஆச்சாரியாள் எப்பவும் ஒரே தன்மையாளர் தான் அப்படின்னு பலகால் சொல்லிண்டு வரச்சே, இப்போது சுவாமி தேசிகனிடத்தில் அப்புள்ளார் தயை உடையவர், மிகுந்த தயை உடையவர், அவருக்கு தயைக்கு பாத்திரமானவர் இவர் அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்படி சொன்னால் இப்போது தாரதமியம் இருக்கா மாதிரி. இப்போவும் பொதுவில் எல்லா சிஷ்யர்களையும் ஆச்சாரியர்கள் ஒரே மாதிரி தான் பார்க்குறார். எப்படி பெருமாள் எல்லா ஜீவராசிகளையும் ஒரே மாதிரி பாவிக்கிறானோ, சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷோஸ்தி நப்ரியா அப்படின்னு அவனுக்கு துவேஷமும் கிடையாது, பிரேமும் கிடையாது, எல்லாரையும் சமமாக பாவிக்கிறான். அதனால் அவ என்ன பண்ணுறாளோ அதுக்கு தகுந்த பலனை தரான். அதே போல தான் ஆச்சாரியாலும் அந்த பெருமாளுடைய அனுகிரகம் தான், அது அவதார விசேஷம் தானே. அதனால் ஆச்சாரியாலும் ஒரே புடையாக தான் இருக்கா, அவளும் ஒரே புடையாக தான் ஒரே மாதிரியாக தான் இருக்கா. அந்த சிஷ்யன் குரும் பிரகாஷயேத்
அப்படி தீமான் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால அவன் தீமானா எவ்வளோ குருவை பிரகாசிக்கிறானோ, குருவனிடத்தில் பக்தி கொண்டானோ அவ்வளவும் அவனுக்கு காரியகரமாகுது, அவ்வளவும் அவனுக்கு காரியகரமாகுது. இந்த இடத்துல இவர் தயை கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னால், இவரிடத்தில் அவர் தயை கொண்டது சாதாரண சிஷ்யன் மாத்திரம் இல்லை, இந்த சம்பிரதாய பிரதீபத்தை ஏந்தக்கூடிய சிஷ்யனாக இருக்கார். சம்பிரதாயத்தை இவருக்கு அப்புறம் பிரவர்த்திக்கக்கூடியவராக இருக்கார். நடாதூரம்மாள் சிஷ்யர் தான் இவர். கிடாம்பி அப்புள்ளார் ராமானுஜர்னு கொடுத்து சொல்லிட்டு இருக்கோம் அவர். அப்போது நடாதூரம்மாளே ஆத்திரேய ராமானுஜர்னு சொல்லக்கூடிய இப்போ அப்புள்ளார்கிட்ட நீ இவரை சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணும்படியாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுகிரகிச்சிருக்கார். அதனால் சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணணும்னா அது எல்லா சிஷ்யாலும் சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த சிஷ்யால் வேறுபட்டவர். ராஜாக்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகள் இருக்கா, என்னத்துக்கு இந்த ராஜா பெருமாளுக்கு 16,000 தேவிமார் பணி செய்ய துவர என்னுமதில் நாயகராவி பிறந்த மணவாளர் அப்படின்னு சொல்கிறார். இப்படி 16,000 தேவிகள் இருந்தால் எல்லா தேவிகளும் துல்லியம் கிடையாது. அது தவிரவும் வலந்திகளும் திருமகளும் மற்றிடத்தே மன்னிய மண்மகளாரும் நீளையாரும் அப்படின்னு நீலாதேவியும் பூமி தேவியும் பெருமாளுக்கு மகிழ்ச்சிகள். இந்த 16,000 பேர் வேற, இவா இந்த 2 பேர் வேற. இந்த 2 பேர்லேயே கூட பெரிய பிராட்டியாரோட லக்ஷ்மியோட கூட வேதமே உனக்கு லக்ஷ்மியும் ஹ்ரீயும் பத்னிகள் அப்படின்னு சொல்றது. 16,000 தேவிகள் இருக்கா, அதுக்கப்புறம் இந்த பூமி நில தேவிகள் இருக்கா, அந்த 16,000 பேர்ல இந்த பூமி நிலைகள் வேற. அதுக்கப்புறம் இந்த பூமி நிலைகளுக்குள்ளேயும் ஸ்ரீபூமி நிலான்னு 3 பேர் இருக்கா, அதில் பூமி நிலைகள் ஒன்று, ஸ்ரீயை காட்டிலும் அவன். அதுலேயும் நீளையை காட்டிலும் பூமிக்கு ஒரு படி ஏத்தம் அதிகம் சுத்தியில ஓதப்படுறது. ஹ்ரீயா இருக்கக்கூடிய பூமி தேவியும் லக்ஷ்மியும் உனக்கு பத்னிகள். அப்போ அவளோட ஏதோ ஒரு சாமியத்தில் அங்கே உனக்கு பத்னிகள்னு சொல்றதுனால ஸ்ரீயை காட்டிலும் பூமி தேவி வேற, பூமியை காட்டிலும் நீலாதேவி வேற, நீலாதேவியை காட்டிலும் மற்ற 16,000 பேரும் வேற. அது மாதிரி ஆச்சாரியராகக்கூடிய ஸ்தான விசேஷம் இருக்குது. அதில் இவர் இருக்கிறதுனால இவரிடத்துல தயை அதிகம். இதிலேயே கூட பாருங்க, ஸ்ரீபாஷ்யக்காரர் இந்த சம்பிரதாய பிரவர்த்தனத்தையே சொல்றேன், சிஷ்யர்கள் சாமான்யமாக இருக்கிறதுல என்ன விசேஷமாக இருக்கிற சிஷ்யர் தான் சம்பிரதாய பிரதீபத்தை ஏந்தக்கூடியவரார். அதனால் ராமானுஜருடைய சிஷ்யர்களில் 74 பேரை தான் சம்பிரதாய பிரவர்த்தகாலாக இது பண்ணார். அந்த 74 சிம்மாசனாதிபதிகளில் கூட 4 பேரை தான் ஸ்ரீபாஷ்யத்தை சொல்லும்படியாக நியமிச்சிருக்கார். ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதி ஆக்கினார். எங்களாழ்வான், நடாதூராழ்வான், திருக்குறுகை பிரான் பிள்ளான், கிடாம்பியாச்சான், இப்படி 4 பேர் தான். அந்த 4 பேர்லையும் திருக்குறுகை பிரான் பிள்ளான் இருக்காரே, அவரை விட்டு பகவத் விஷயத்தை பண்ண சொன்னதுனாலே நான் திருவாராயிரப்படியை திருவாய்மொழிக்கு வியாக்கியானமாக பண்ணும்படி நியமித்ததுனால அவருக்கு உபய சிம்மாசனத்தையும் கொடுத்தார் பாஷ்யக்காரர்.
அப்போது பாஷ்யக்காரர் இந்த சம்பிரதாய பிரவர்த்தனுக்காக 74 பேரை நியமித்தார். அந்த 74ல் 4 பேர் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதி ஆக்கினார். அதனால் 70 பேர் வேற, இவர் வேற. இந்த 4 பேர் வேறு. இந்த 4 பேர்லையும் திருக்குறளை பிரான் பிள்ளான உபய சிம்மாசனாதிபதி. அப்போ அவர் வேற. அதனால அந்தந்த இதுக்கு எப்படி பிரபத்தி ஒரு தடவை தான் பண்ணணும், ஒரு பலனை உத்தேசிச்சு அப்படின்னு இருக்கு. இன்னொரு பலனை உத்தேசிச்சு இன்னொரு தடவை பண்ணலாம். ஆனால் ஒரு பலனுக்கு அதனால் இந்த பிரபத்தி வேற, அந்த பிரபத்தி வேற, ஒவ்வொரு பலனை குறித்து பண்ணுற பிரபத்தி வேற. அதில் ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி பக்தி யோகம் பிரபத்தி யோகம் எது வேணாலும் வச்சுப்போம். ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரத்ரஷ்பா அப்படின்னு 4 பேர் பெருமாளை பஜனம் பண்ணுறான், இல்லை பிரபத்தி பண்ணுறான் 4 பலனுக்காக. ஆனால் அதில் ஞானின்னு சொல்லக்கூடிய பெருமாளையே விரும்புகிறானே அவன் வேற. இந்த 3 பேர் அர்த்தார்த்தியோ ஆர்த்தனோ ஜிக்ஞாசுவோ இந்த 3 பேருனுடைய தன்மை வேற. இவன்லாம் பெருமாளை தான் பிரபத்தி பண்ணுறான், இல்லை பக்தி பண்ணுறான். பலன் கிடைச்ச உடனே பலன் பின்னால் போகிறான். ஆனால் ஞானின்றவன் பெருமாளிடத்தில் இப்போ பக்தியோ பிரபத்தியோ எதுக்கு பண்ணுறான்னா அவன் திருவடி வாரத்திலேயே கைங்கரியம் பண்ணுறதுக்காக. அதனால் அவன் பலன் என்ன, பெருமாளுடைய திருவடி வாரம். அப்போ பெருமாளத்திலே இருக்கான். அவன் தொடர்ச்சியாக பெருமாளத்திலே இருக்கிறதுனால அந்த கண்ணன் என்ன சொன்னான், உதாரா சர்வையே வைத்தே ஞானீத்து ஆத்மைவமே மதம் அப்படின்னு சொன்னான். அதனால் 4 பேருமே உதாராள் தான். நாம் பலன் தரேன்றதை பறைசாற்றக்கூடியவா தான். எனக்கு பெருமாள் தான் எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்குறான். பெருமாள் எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியவன் அப்படின்ற தாத்தா வள்ளல் அப்படின்ற பேர் வாங்கி கொடுக்குறான் எனக்கு. அதனால் அவன்லாம் உதாரணம்தான். ஆனால் ஞானி து ஆத்மைவமே மதம் உதாராக சர்வையே வைத்தே ஞானி து ஆத்மைவமே மதம். ஞானியாக இருக்கும் எனக்கு ஆத்மா அப்படின்னு என்னுடைய மதம். சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கான்னு கேட்கக்கூடாது. நான் அவனுடைய ஸ்வச்சந்தமான திருவுள்ளத்தில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்னாச்சு, அந்த பெருமாளை பக்தி பண்ணுறவாழ்லையோ பிரபத்தி பண்ணுறவாழ்லையோ இந்த ஞானின்றவன் எம்பெருமானையே பலனாக விரும்பக்கூடியவன் அவன் வேறுபட்டவன். அதனால் ஆச்சாரிய கட்டாட்சம் சாமானியம்னு சொன்னதுக்கும் இவர் தேசிகனிடத்தில் தேசிகன் ராமானுஜருடைய தயைக்கு பாத்திரமானவர் அப்படின்னா அவருக்கு அதிகப்படியான தயை பண்ணுறார் அப்படின்றதுக்கும் விரோதம் இல்லை. அதனால் அப்புள்ளாருடைய தயைக்கு பாத்திரமானவர். என்ன தயை, இவர் வேதாந்தாச்சாரியராக இருந்து சர்வதந்திர சுதந்திரராக இருந்து அவர் விருது கொடுத்தா மாதிரி கவிதா சிம்மா இருந்து பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிக்ஷிப்த பகிர்மதா பூயா ஸ்ரைவித்யமான்யஸ்வம் பூரி கல்யாணபாஜனம்னு இந்த மாதிரி வேதாந்தாச்சாரியாக இருந்து மற்ற மதங்கள்லாம் கண்டித்து தான் வேதத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணி வேத மார்க்கத்தை வேதாந்தத்தை பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிக்ஷிப்த பகிர்மதா மற்ற மதங்கள்லாம் இது பண்ணி கண்டித்து நல்லோர்களால் கொண்டாடப்படணும், மேலே மேலே மங்களம் வரணும்னு அவர் சொன்னார். அந்த மாதிரியான ஸ்தானத்தில் இவர் வரணும். ஏன்னா இவரிடத்துல நியமித்திருக்கார். அதுக்கு உண்டான தயையை இவரிடத்துல வச்சுருக்கார். அதனால் விரோதம் இல்லை. மேலே நாளைக்கு அனுசந்தானம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனி சிவத்யான் மதேந்திரம் ஸ்ரீரங்கபூர்வசரிதி யதிஷானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சரம் சுதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.